ஹலோ மக்களே, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு செய்வது பற்றி. மட்டன் குழம்பிற்கு தேவையான பொருட்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். தேவையான பொருட்கள். மட்டன் வேக வைப்பதற்கு மட்டன் 3/4 கிலோ, பூண்டு 15 பல், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1, தக்காளி 1, உப்பு சுவைக்கேற்ப, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, தண்ணீர் தேவையான அளவு. குழம்பிற்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 4, பட்டை 2, அன்னாசிப்பூ 1, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 2, உப்பு சுவைக்கேற்ப, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். அரைப்பதற்கு தேங்காய் 1/4 மூடி, முந்திரி 10, சோம்பு 1 டீஸ்பூன், தண்ணீர் சிறிது. செய்முறை: முதலில் மட்டனை நீரில் நன்கு கழுவி கொள்ள வேண்டும். பின்பு கழுவிய மட்டனை ஒரு குக்கரில் எடுத்து அத்துடன் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சுவைக்கேற்ப உப்பும், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் சிறிது கொத்தமல்லி சேர்த்து மட்டன் மூழ்கும் அளவில் நீரை ஊற்றி நன்கு கிளறி அடுப்பில் வைத்து குக்கரை 4-5 விசில் விட்டு இறக்கிக் கொள்ள வேண்டும். விசில் போனதும் குக்கரை திறந்து கொள்ள வேண்டும். பின்னர் மிக்சர் ஜாரில் தேங்காய், முந்திரி, சோம்பு மற்றும் சிறிது நீரை ஊற்றி நன்கு மென்மையாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு வாணலியில் அடுப்பில் வைத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சிறிது சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ சேர்த்து தாளிக்க வேண்டும். பின் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்திற்கு வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்க வேண்டும். பின்பு அதில் பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நன்கு மென்மையாகும் வரை வதக்க வேண்டும். அதில் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் கரம் மசாலாவை சேர்த்து 2 நிமிடம் கிளறி குக்கரில் வேக வைத்துள்ள மட்டனை மட்டும் எடுத்து சேர்த்து நன்கு கிளறி விட வேண்டும். பிறகு அதில் மட்டன் வேக வைத்துள்ள நீரை ஊற்றி நன்கு 10 நிமிடம் மூடி வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். இறுதியாக அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதை சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க வைத்து மேலே கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை தூவி இறக்கினால் சுவையான மட்டன் குழம்பு தயார்.